இது பாரு, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு. சுஹானா, இது பாரு, உங்க அம்மாவோட கோவம் இருக்குல்ல, அது ஒரு என்ன இது சின்ன விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. ஏண்டா இஷான், எதுக்கடா தேவையில்லாம படிக்கட்டுல போய் உட்கார்ந்த? நான் இப்ப படிக்கட்டுல உட்கார்ந்ததுல என்ன பிரச்சனை தாத்தா? என்ன பிரச்சனைன்னு கேக்குற? தாத்தா சரியா தான் சொல்றாரு. நீ படிக்கட்டுல உட்காரலனா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அண்ணா நான் சும்மா பொழுது போல டேய் வாய் மூடுறா. முதல்ல போ. நீ போய் சுஹானாவை சமாதானப்படுத்து. அவளை ரிலாக்ஸ் பண்ண சொல்லு. நான் போய் என் பொண்டாட்டியை கவனிக்கிறேன். இந்த சின்னவ பெரிய பிரச்சனை பண்றாளே. எனக்கும் தெரியலப்பா. இந்தாங்க சார், நீங்க கேட்ட சூடான காஃபி. அப்படி வச்சிரு. இந்தாங்க. Thank you. என்னாச்சு கோபி? காலையில இருந்து சித்திய ஆளைய அது காணோம். வந்து சார், அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. சஞ்சனாமா தீபக் தம்பியோட நிச்சயதார்த்த தேதியை குறிக்கிறதுக்காக. Really? I mean, இப்ப எதுக்கு? நான் இப்பெல்லாம் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னா சரிம்மா, சாந்தி சித்தி வந்த உடனே நான் உங்க கிட்ட கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ண சொல்லிடுறேன். No, no, no. அது வந்து இல்ல, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல, அப்செட் ஆயிடுவாங்க. என்ன இருந்தாலும் அவங்க நமக்கெல்லாம் பெரியவங்கல்ல, அவங்கள நாம எப்படி தடுக்க முடியும்? என்ன பெரியவங்க, எல்டர். இந்த உலகத்துல இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்காங்களே கடவுளே. பாட்டி, விதைய விதைக்கும் போது விதைக்கணும், பயிரை நல்லா வளர்க்கணும், கால நேரம் கூடி வரும்போது நல்ல பலன் அறுவடை ஆகும். வாங்க வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. கமல் கிஷோர், நான் ஐயரை பாத்துட்டு வந்திருக்கேன். நம்ம சஞ்சனாவுக்கும் தீபக் தம்பிக்கும் சீக்கிரமா நிச்சயம் பண்ணிடணும்பா. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம் சித்தி. ஏன்னா நீங்க இந்த வீட்டோட எல்டர் ஆச்சே. என்ன சஞ்சு? சீக்கிரமா தீபக் தம்பியோட கோத்திரம் என்னன்னு மட்டும் கேட்டு சொல்லிடுப்பா. கோத்ராமா அப்படின்னா என்ன? கோத்ரா இல்ல சார், கோத்ரம். கோத்ரம். கோத்திரத்து மூலமா அவங்க பரம்பரையை பத்தி தெரிய வரும். வாட்? நான் தீபக் கிட்ட போய் அவன் பரம்பரையை பத்தி எல்லாம் கேட்க முடியுமா? என்ன சித்தி சொல்லு சஞ்சு. அதெல்லாம் எதுக்கு? வேண்டாமே. எக்ஸாக்ட்லி. இப்போ தீபக் கஷ்யப் குடும்பத்தை சேர்ந்தவன், இதை விட நமக்கு வேற என்ன தெரியணும்? இந்த உலகத்துல இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்காங்களே. டே கமல் கிஷோர், எந்த உலகத்துலடா நீ வாழற? சொர்க்கத்துக்கு போனா ஆண்டவ முகத்துல எப்படிடா நீ முடிப்ப? இத வச்சுக்கிட்டு தான் வேற ஆப்ஷன் இருக்கா? இங்க பாரு கமல் கிஷோர், பொண்ணுங்க மட்டும் இல்ல, நீயும் ரொம்ப கெட்டு போயிருக்க. ஓகே ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. நீ போய் ராதா கிட்டயோ இல்ல வீட்ல இருக்க பெரியவங்க கிட்டயோ தீபக்கோட கோத்திரம் என்னன்னு மட்டும் கேட்டுட்டு வந்துருப்பா. வாட் ரபிஷ். பாட்டி ப்ளீஸ், நீங்க உங்க கன்சர்வேட்டிவ் எண்ணங்களை எல்லாம் உங்க கூடவே வச்சுக்கோங்க. என்ன சஞ்சனா பேபி, இப்பதான் நீங்க பெரியமாவை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. கோபி அண்ணா ப்ளீஸ், நீங்க அமைதியா இருங்க. என்ன பாட்டி, எதுக்கு தேவையில்லாம இதையெல்லாம் செய்றீங்க? தீபக்கோட கோத்திரத்தை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன டாட்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கோத்திரம் தாமா ஒரு வம்சத்தோட அடையாளமே. அது மட்டும் இல்ல, உனக்கும் தீபக்குக்கும் ஜாதக பொருத்தம் வேற பார்க்கணும் இல்ல? ஓகே, that way. டாட், கவலை விடுங்க சித்தி. நான் தீபக்க பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அவங்க பரம்பரைய பத்தியும் அவங்க கோத்திரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க அம்மா பயப்படுறாங்க சஞ்சனா. ஒரு தடவை மானமரியாதை இழந்துட்டாங்க. இந்த வாட்டி அவங்களோட தன்மானம் போக கூடாது. தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை எங்க அம்மாவுக்கு என்னால வரக்கூடாது.